Welcome to AKM Family Vlogs. This video sponsored by Modes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலையை வச்சு ஒரு துவையல் சட்னி தான் செய்ய போறோம். இது தோசை இட்லிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு வானிலை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அதே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு, ஒரு 10-15 மிளகு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ சின்ன வெங்காயம் இருந்து ஒரு 5 வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுக்காக பெரிய வெங்காயம் 1 முழுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் நமக்கு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு லெமன் அளவுக்கு சின்னதாக ஒரு புளி சின்ன சைஸில் நமக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மூடி தேங்காய் நல்லா பூ போல் திருவி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாமே சூடேறிச்சு. 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா உருவி சுத்தமாக கழுவி ஓரளவுக்கு ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணியோட போட்டுட்டா நல்லா இருக்காது. ட்ரை பண்ணி வச்சுருந்தா இப்போ ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு சட்னி தண்ணியாக தேவை கெட்டியாக தேவைங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்தாச்சு. சட்னியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான தாளிப்பு சட்டியை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்குவோம். போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மணமாக இருக்குது. இப்போ நம்ம தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி அதில் எண்ணெய் தேய்ச்சிக்குவோம். எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்ல ஒரு தோசை முருகலை மாவு விட்டு நல்லா மொறுன்னு தோசை ஊற்றி எடுத்து நல்லா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம தட்டில் ஆட் பண்ணி சட்னி வச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோசை நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. 2 பக்கத்தை திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு தோசை சாப்பிட்றதுக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டு. ஒரு பக்கம் வெந்து வேகாமல் இருக்கிறத விட இப்படி நல்லா 2 பக்கம் நல்லா மொறுன்னு வேக விட்டு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு நல்லா செஞ்சு வச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும். ஓகேவா? இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத கருவேப்பிலை சட்னி ஆட் பண்ணி நல்லா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோ நம்ம சேனலுக்கு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.